வணக்கம் நண்பர்களே. 4 சென்ட் தோட்டம் 4 சென்ட் விவசாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நர்சரி பழமர செடிகளை முறையாக நடவு செய்கிறது குறித்து பார்க்குறோம். இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ வரப்போகுது. அதனால் இது பகுதி 1ஆக இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆளுங்கிறது கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து சேரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிலத்தை சமன்படுத்துதல், குழி எடுத்தல், தேவையான நாற்றங்கள், செடிகள் வாங்குறது இது குறித்து நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த 4 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூஷனாக கிடைக்கும். இந்த செடிகள் வைப்பதற்கான குழிகள் 2க்கு 2 அளவில் நம்ம எடுத்து தயார் நிலையில் வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன செடிகள் நம்ம வைக்க போகிறோம், அதற்கு தேவையான முன்னேற்பாடு பணிகளாக நம்ம என்னென்ன தயார் நிலையில் வைத்திருக்கணும், அப்புறம் இந்த குழிகளில் தேவையான இடுபொருட்கள், இயற்கை இடுபொருட்கள் விடுவதற்கு என்னென்ன பொருட்கள் நம்ம தயாரித்து வச்சுருக்கணும், ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவதாக மணல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மணல் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ மேட்லேருந்து கீழே வந்து மழை பெஞ்சால் தண்ணி வேகமாக போகும்போது அதை அரிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். இதுதான் மணல். அடுத்ததாக நம்ம தயார் செய்ய வேண்டியது தொழு உரம். மாட்டு சாணத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட தொழு உரம். இது வந்து 6 மாதம் மேற்பட்ட தொழு உரம், மக்கின சாணம். இதை வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கணும். இது கிராம பகுதிங்கனால பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உறவினரோட தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அடுத்ததாக இதுதான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்ததை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. 6 மாதம் ஆயிருந்தாலும் அதை வந்து ஈரத்தன்மை இருக்கும், உள்ளே வந்து சிலது காயாமல் இருந்திருக்கும். அதை நான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பரப்பி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பரப்பி வச்சுட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்து உடனே பயன்படுத்துறதை காட்டிலும் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த இடத்துல பரப்பி வைக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம மண்புழு உரம் அல்லது நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிப்சம், இதுவும் இயற்கை பொருள் தான். அடுத்தது உயிர் உரங்கள், உரக்குச்சிகள், இதெல்லாம் எல்லாமே பயோ தான். இந்த ஊட்டமேற்றப்பட்ட உயிர் விளைச்சல் இயற்கை உரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைஞ்ச விலையில் எனக்கு கிடச்சிது. கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த இயற்கை உரம், இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம்மு. இந்த ஜிப்சம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருள் தான். அது நீங்கள் பக்கத்தில் கூடிய உரக்கடையில் நம்ம கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உயிர் உரங்களின் தொகுப்பு. இது வந்து ஒரு குறைந்த விலையில் ஒரு காம்போ பிளானு. அனைத்து இயற்கை உயிர் உரங்களும் இதிலேயே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன உயிர் உரங்கள் இருக்குங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். இது வந்து இயற்கை உரக்குச்சிகள். இதில் என்னென்னா பொங்க முன்னாக்கு, வேப்ப முன்னாக்கு மற்றும் எலும்பு தூள், இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ந்து மாத்திரை வடிவில் தயாரிச்சிருக்காங்க. இது முற்றிலும் இயற்கை தான், இது கெமிக்கல்லாம் கிடையாது. நம்ம அனைத்துமே வந்து முற்றிலும் இயற்கையாக தான் பண்ணுறோம். பயோ மட்டும் சேர்த்திக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். உயிர் உரங்களின் பயன்பாடு குறித்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, வேம்லின், ஆஸ்பிரிலின், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைகோடர்மா விரிபி, சோடோலின், நெமோட்டோலின் ஆகியெல்லாம் இருக்குது. உயிர் உரங்கள் குறித்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது அனைத்துமே உரக்கடையில் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து தொழு உரம் பயன்பாடு குறித்து முழுசாக பார்ப்போம். தொழு உரங்கிறது ஒன்றும் இல்லை, தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகளின் கழிவுகள் வந்து இருக்கக்கூடியது தான். மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், குதிரைச்சாணம், இதெல்லாம் வந்து தொழு உரம் தான் சொல்லுவோம். நம்ம எடுத்துருக்கிறது மாட்டுச்சாணம். மாட்டுச்சாணம் பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடு தான் இருக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து கலப்புரக மாடுகளோட சாணத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். மாட்டுச்சாணத்தில் உள்ள கசடுகள் அதிகமான நுண்ணுயிர்களுக்கு உணவாகவும் நுண்ணுயிர்களை உருவாக்கும் பொருளாகவும் இருக்குது. இது வந்து ஒரு திடப்பொருள். நுண்ணுயிர்களின் கூட்டமைப்பு. அடி உரம் மாட்டுச்சாணம் மிகவும் சிறந்தது. நுண்ணுயிர்கள் தழைச்சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்களை பூமிக்கு அளித்து விளைச்சல் மற்றும் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். 100% நிலத்துக்கு சக்தி தரும். பச்சையாக நம்ம வந்து மாட்டு சாணத்தை பயன்படுத்தக்கூடாது. அதன் சூடு செடிகளை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மினிமம் 4 மாதத்துக்கு மேலே இருந்தால் நல்லது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. மாட்டுச்சாணம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, உதிரியாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து காய போட்டு ஒரு 4-5 நாள் கழித்து இந்த மாதிரி சின்ன இடங்கிறதுனால நம்ம 4 சென்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணலாம். பெரிய இடமா இருந்தால் நம்ம வந்து விசிறி விடும்போது கையிலேருந்து கட்டிகளை உடச்சி நம்ம விசிறி விடலாம். இது உதிரியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் இருக்கக்கூடிய கல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அகற்றிட்டு தான் பயன்படுத்தணும். இதில் நம்ம மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 1.24%, பாஸ்பரஸ் 0.78%, பொட்டாசியம் 2.08% இருக்குது. மாட்டுச்சாணத்தை அடி உரமாக நம்ம போடுறதுனால வெயிலை அதிகம் தாங்கி வளரக்கூடிய தன்மையும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். விலையும் ரொம்ப குறைவு. வயல்வெளியில் அதிகமாக பயன்படுத்துறது இதுதான்.
தொழு உரம் இல்லாமல் இயற்கையாக நம்ம வந்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி அடி உரமாக நம்ம போடலாம். தக்கை பூண்டு, சணப்பு, அவுரி, கொளிஞ்சி இந்த மாதிரி தானியங்களை நம்ம பயிரிட்டு அதை 55 நாள் கழித்து நடைக்கு விழுந்தோம்னா அது நமக்கு உரமாக தரும். அது இல்லாமல் 20 வகையான பலதானிய விதைகளையும் விதைச்சு அடி உரமாக பசுந்தாள் உரமாக நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த பலதானிய விதைகள் இருக்கக்கூடிய தண்டு அனைத்தும் வந்து உரமாகி 55 நாட்கள் கழித்து நம்ம அடைக்கி விழுகிறனால 100 கிலோ தலைச்சத்து பூமிக்கு கிடைக்கிது. மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டங்கள் சத்து எல்லாமே இந்த இதுலேருந்து கிடைக்கிது. தொழு உரத்தை ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இயற்கை உயிர் உரங்களை அதில் வந்து கலந்து நம்ம குறிப்பிட்ட நாட்கள் வந்து பராமரித்து இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தும் போது மண்ணிற்கு அதிகப்படியான சத்துக்களை வந்து கண்டிப்பாக அது அளிக்கும். நாம் இப்போ 4 சென்ட் அளவிலான குறைந்த இடத்துல பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஒரு 4-5 பை மட்டும் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுவே போதுமானதாக இருக்குது. இப்போ நம்ம குழிகளில் அடி உரமாக இந்த தொழு உரத்தை பயன்படுத்தினா போதும். தொழு உரம் கிடைக்காதவங்க மண்புழு உரம், கம்போஸ்ட்டு இந்த மாதிரி கலவையாக இருக்கிறது நல்லது. மாட்டு எரு பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. கிராமப்பகுதியில் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். நகரப்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கொஞ்சம் அலைஞ்சு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாட்டு எரு சாணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தொழு உரம் கிடைக்காதவங்க ஆட்டு உரம் கூட எடுத்துக்கலாம். ஆட்டு உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்து உருண்டையாக பயன்படுத்தக்கூடாது. அதை நல்லா தட்டி உடைத்து காய வச்சு நம்ம பயன்படுத்தும் போது தான் அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றி பயன்படுத்தினா இன்னும் நமக்கு வந்து ஆட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய உரத்துலேருந்து நல்ல சக்திகள் நமக்கு கிடைக்கும். மாட்டு சாணமே உகந்தது தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு ஈரம் இல்லாமல் வீணாக பார்த்துக்குங்க. ஏற்கனவே பூஞ்சை தொற்றுக்கள் ஃபங்கஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. புழுக்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், ஏன்னா அவங்க வந்து கிராம பகுதியில் சாணத்தை எடுத்து அப்படியே ஒரு இதில் போட்டு வைப்பாங்க. ஏன்னா அதில் பிளாஸ்டிக் கலந்துருக்கலாம், அல்லது கற்கள், வேஸ்ட்டு, கழிவுகள், புழுக்கள், வண்டுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து சுத்தம் செய்து பயன்படுத்தும் போது எருவில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் செடிகளோட வேர் பகுதியை பாதிக்காத வண்ணம் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தவறாமல் மாட்டு சாணம் பயன்படுத்தும் போது எருவாக இந்த வழிமுறைகளை கட்டாயம் பயன்படுத்துங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. வேரழுகள், வேர் பூச்சி தாக்குதல் இதிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அவ்வளோதாங்க, எல்லாமே தயாரித்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து செடிகளை வந்து நடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொன்றா அடுக்கி வைக்க போகிறோம். இதில் என் குட்டீஸ், பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு ஒன்று, 3 பேர் சேர்ந்து அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருந்த செடிகள்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து வந்து கொடுத்தாங்க. குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோட்டப்பணிகள், விவசாய பணிகள் கூடவே கூட்டிகிட்டு போகிறது சிறப்புங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, விவசாயம் தான் நமக்கு முதுகெலும்பு. இது ஒரு சிறு முயற்சியாக செஞ்சு பார்ப்போமே. நமக்கு பாரம்பரியமே விவசாயம்தான். குழந்தைகளை இதை சொல்லிக் கொடுப்போம். இது வந்து கடமை தான் நமக்கு. உணவுக்காகவும் நீருக்காகவும் எதிர்காலத்தில் நம்ம கையேந்தி நிற்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும். நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை கண்கூடாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் இளைய தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக விவசாயம் குறித்து சொல்லிக் கொடுப்பது நம்ம கடமையாகுங்க. தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. எதிர்காலத்தில் திருத்தி கொள்ளலாம், அதை பற்றி தப்பு இல்லை. முதல்ல நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் மொயின். நான் போகும்போது கண்டிப்பாக எங்கள் 2 குட்டீஸும் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவேன். எனக்கு முன்னாடி அவங்க வந்து தயாராக நிற்பாங்க. அதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா, செல்ஃபோன் பார்க்குறது குறைஞ்சிருச்சு. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் மண்ணில் விளையாண்டதெல்லாம் இப்போ திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிது. மண் குறித்தும், செடிகள் குறித்தும், விவசாயம் குறித்தும், நீர் பயன்பாடு குறித்தும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்களும்
தவறாமல் உங்கள் குழந்தைகள் மற்றும் இளைய தலைமுறைங்களுக்கு கூட்டிட்டு செல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு இயற்கையாக விவசாயம் செய்வோம், நல்லா இருப்போங்க. அவ்வளோதாங்க. செடிகள் எல்லாமே எடுத்து வந்தாச்சு. சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், வேம், நிமோட்டிலின் இது எல்லாம் உயிர் உரம் தயார் நிலையில் நம்ம இப்போ கையில் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம களிமண் பூமிங்கிறனால இடையில உள்ளே செம்மண் போட்டால் இன்னும் சிறப்புங்க. நம்ம ஃபுல்லாக களிமண் போட்டு உங்களுக்கு கெட்டி களித்தன்மை இருப்பவங்கனால வேர்கள் புறுவதற்கு சிரமமாக இருக்கும். அதனால் செம்மண், தொழு உரம், கம்போஸ்ட் அல்லது மண்புழு இருந்தால் அதையும் சேர்த்து போடலாம். அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு அடி உரமாக நம்ம நல்ல சத்துக்களை குடித்தா வளரும்போது செடி நல்லா திணறாமல் சிறப்பாக வளர்ந்து நோய் தாக்குதல் எதிர்த்து போரிட்டு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். செடிகள் எல்லாமே இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே தயாருங்க. நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடிகளை முறையாக எப்படி நடவு செய்யுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.